பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். காவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, தயங்கிறாரே, தாவியோடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. நன்றிப்பா, மகிமையான பிரசன்னம். அன்று சாலமோனின் ஆலயத்தில் மகிமையின் அழுத்தத்தை ஆசாரியர்கள் உணர்ந்ததை இன்று காலையில் என் ஆவி உணர்கிறது. இதை சொல்லும் போது நீங்க கண்களை திறக்கணும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கேன், எத்தனையோ ஆராதனைகளில் கலந்திருக்கிறேன், எத்தனையோ ஆராதனைகள் நடத்தி இருக்கிறேன், மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாம் கண்டிருக்கிறேன், பிரபலங்களோடு இருந்திருக்கிறேன், பிரபலங்களுக்கு கீழே இருந்திருக்கிறேன். பட் இன்னைக்கு நான் உணர்ந்த இந்த பிரசன்னத்தை, ஒரு நிமிஷம் கை தட்டாதீங்க, கேளுங்க. நான் அநேகரிடத்தில் உணரவில்லை. இந்த தலைமுறையில் பிரபலங்களை தாண்டி உண்மையுள்ளவனுக்கு பூரண ஆசீர்வாதம் என்ற வரமுறையில் தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழ் உலகத்திலேயே இதுவரையும் இந்த இளைய பிராயத்தில் இந்த தலைமுறை கண்டிராத ஒரு மகத்துவமான தேவ மனிதனாக நான் உன்னை உயர்த்துவேன். உன் ஆணித்தரமான கிருபையின் ஆழங்கள் புரிந்த வார்த்தைகளும், உன்னுடைய நக்கலும், உன்னுடைய அன்பும், உன்னுடைய ஆராதனையின் பிரசன்னமும் கர்த்தர் சொல்வதாவது எனக்கு பிரியமாயிருக்கிறது. உன்னை கொண்டு ஜாதி ஜனங்களை மோதி அசைக்கும். You are a wonderful young man. You are a great man of God. எவரும் உன்னை கீழே வைக்க கூடாது. எழுந்து உன் தரிசனத்தை நோக்கி, லட்சிய கரையை நோக்கி வலது காலை வச்சு போ. உன்னை நடத்துகிற நான் இதுவரையும் எவருக்கும் கொடுத்திராத மகத்துவமான பங்குகளை ஊழிய பாதையில் உனக்கு தந்து உன்னை உயர்த்துவேன். You are not an ordinary man. You are a great man and my heart loves you. என் இருதயம் உன்னை நேசிக்கிறது. கைத்தட்டி இந்த இளைய மகனுக்கு கைத்தட்டி கொடுங்க.